ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் கேக்க பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே தான் பண்ணோம், அதுவும் அடுப்பிலே தான் பண்ணோம். யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணும்போது பாருங்களா, எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க கேக்கு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் பண்ணால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூப்பரான நம்ம மில்க் கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ கட் பண்ண கேக்கை இங்கே பாருங்க, வெள்ளை எடுக்கும்போது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேக்கை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மில்க் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கேக்குக்கு அது மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, கட் பண்ண கேக்கை எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேர்த்துருக்கிற மில்க் சிரப்பில் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மில்க் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாலை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் சக்கரை எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்செடுத்த சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரேயில் கேக் செட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ எல்லா இடத்தும் படுற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே கேக் பண்ணும்போது முதல்ல கேக் ட்ரேவை இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பேப்பரை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி கை வச்சு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி எல்லாம் ஆயில் படுற மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுப்பில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் ஸ்மூத்தாக. நமக்கு இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால்லாம் ஜலிச்செடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 1 கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்துருக்கேன். உப்பு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா மைதா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்த மாவை ஒரு டைம் நல்லா ஸ்பூன் வச்சு இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து நமக்கு மைதா மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 3 முட்டையை உடச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 முட்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முட்டையை உடச்சி சேர்த்துட்டு பீட்ரு வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்ரு இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம பீட் பண்ணது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு கேக் செய்யும்போது நல்லா பஞ்சு போல் கேக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோம்ல, இப்போ 3/4 கப்பு சர்க்கரையை உள்ள சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாற்றி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் தேவைப்படும். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோம்ல, இந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 கப் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணி நம்ம சேர்த்த எண்ணெயும் சர்க்கரை எல்லாமே சேர்த்து நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ பீட் பண்ணுறது நிறுத்திட்டு பீட்டரை மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு பீட்ரு வேணும்னு அவசியம் கிடையாது, மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசல்ஸ் சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி விக்ஸ் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம்ல மைதா மிக்சர், இப்போ உள்ள கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு விக்ஸ் வச்சு நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம மாவு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது மாதிரி தூக்கி எடுத்து இது மாதிரி விக்ஸ்லேருந்து தூக்குனிங்கன்னா ரிப்பன் போல் கட்டாய் விடணும். இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. எப்பயுமே மில்க் கேக் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கிற கேக் ட்ரே எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம்ல கேக் பேட்டரியை கேக் ட்ரேவில் சேர்த்துக்கோங்க. கேக் ட்ரேயில் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு இது இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இது மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் தான் ரிலீஸ் ஆகிடும். செஞ்சு கொடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் தான் ரிலீஸ் ஆகிடும்.
நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஓவனோ எதுவும் கிடையாது. நம்ம அடுப்பில் தான் பேக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு காலியான ஒரு பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இது போல் ஒரு ரிங்கை உள்ளே இறக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பாத்திரம் வைக்கும்போது நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக்கு பேட்டரியே உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது கேக்கு உள்ளே இறக்கி கொடுக்கும்போது நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை ஒரு சைடு மட்டும் வெந்து வரும். உள்ளே இறக்கி கொடுத்துட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் லோ ஃபில்ல வச்சு வேக வச்சுருங்க. கேக் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நான் அடுப்பில் செய்கிறது எனக்கு பழகிடுச்சுனாலும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரியா இருந்தால் லோ ஃபில்ல வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 1.5 கப் நான் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் விப்பிங் க்ரீம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். நான் ப்ரீசரில் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் சேர்த்து கொடுத்துட்டு லோ ஃபில்ல ஒரு 2 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நீங்கள் லோ ஃபில்ல வச்சு பீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி விடுது பார்த்தீங்களா? இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஹை ஃபில்ல வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிப் ஆகி வரும். பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டெப் அடிக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி வந்துருக்கு. இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கொதிக்க வச்ச பால் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஆறிடுச்சு. 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பால் மில்க்குக்கு. அது கூடவே 250 கிராம் கப்பில் 1 கப் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்தா கண்டென்ஸ் மில்க்கு விப்பிங் க்ரீம் எல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு மில்க் சிரப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கேட்க அடுப்பில் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது அடுப்பிலே படம் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ கேக் வந்துருச்சானே இந்த மாதிரி தூப்பிக்கே இல்லை கத்தி இது மாதிரி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா க்ளியராக இருக்கணும். இப்போ வெளில எடுத்துகிட்டு ஆற விடுங்க. நம்ம கேக்கு எந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா? இப்போ கேக்குற சைடில் இது மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து கொடுத்துக்கோங்க. எடுத்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கேக்கு சூப்பராக வெந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா? இங்கே பாருங்கள், நம்ம அடுப்பில் வேக வச்சுனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ மேலே போட்ட பட்டர் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த கேக்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. கேக்கை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மில்க் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போதே கேக்கு நல்லா உறிஞ்சி நீங்கள் ஊற்ற கேக்கு நல்லா உறிஞ்சி குடிக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்த அடுத்த செகண்டே கேக்கு நல்லா உறிஞ்சி குடிச்சிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மில்க் சிரப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல விப்பிங் க்ரீமை மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு கேக்கு தெரியாமல் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு லெவல் பண்ணி கொடுத்துட்டோம். நான் ஒரு செடி டெக்கரேஷனுக்காக செரி பழத்தை ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோங்க. மேலே இருந்த இலையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்ட்ராபெரிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக செரி பழம் எடுத்துருக்கேன். நம்ம ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு நடுவில் இது மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம செரி பழமெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிட்டோம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக்கை வெளில எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா? டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே பண்ணனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் மில்க் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்க, அதான் ஹைலைட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.